ஜாப்கோ கன்சல்டன்சி. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய சகோதரர்கள் வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருப்பீங்க. அதற்காக தான் ஜாப்கோ கன்சல்டன்சி. இந்த பேனர்ல தெரியுற வேலை வாய்ப்புகள் எதுவும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபோக்கஸ் கம்மி, டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? நம்மளோட மைண்ட் எப்படி வேலை செய்யுது? வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, வாட் இஸ் டோபமைன்? டோபமைன்னா என்ன? நம்மளோட மூளையில் சுரக்கிற ஒரு பிரெயின் கெமிக்கல். நம்மளுக்கு மோட்டிவேஷன், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுக்கு அதுதான் உதவி செய்யுது. ஏதாவது ஒரு வேலை செய்தால், அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய போகும்போது உங்களுக்கு ஒரு ரிவார்ட் ஃபீலிங் கிடைக்கும்ல, அது இந்த டோபமைனால் தான். இதுவே இந்த வேலை நல்லா இருக்கு, இது திருப்பி திருப்பி செய்யணும்னு உங்களுக்கு தோணுதில்ல, அதுக்கு உங்களோட மூளைக்கு சிக்னல் அனுப்புறதும் இந்த டோபமைனோட வேலை தான். நம்பர் 2, எதனால் டோபமைன் அதிகமாக சுரக்குது? அதனால் படிப்பில் என்ன பிரச்சனை? இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட் டோபமைன் கொடுக்கக்கூடியது. கேம், நோட்டிஃபிகேஷன்ஸ், லைக் மூளைக்கு சின்ன சின்ன ரிவார்ட் ஃபீலிங் கொடுத்து அதிக டோபமைன் உருவாகும். இதனால் ஸ்லோ ஒர்க், படிப்பு போன்றத உங்களால் பண்ணவும் முடியாது, அதை உங்கள் மூளை விரும்பவும் செய்யாது. கான்சன்ட்ரேஷன் குறையும். 5 நிமிஷம் கூட உங்களுக்கு சலிப்பாகத்தான் இருக்கும். பிரெயின் குயிக் ஹாப்பினஸை மட்டுமே தேடும். டீப் ஸ்டடி ஒருபோதும் செய்யவே முடியாது. மெமரி பவர் குறைஞ்சிரும். நம்பர் 3, குட் டோபமைன் ஃபார் ஸ்டடி. டோபமைன் சரியாக சுரக்க நம்ம என்ன செய்யலாம்? 30-45 நிமிஷம் டீப் ஸ்டடி, 5-10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டோபமைன் பேலன்ஸ்டாக இருக்கும். எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ண போகும்போது இயற்கையாகவே டோபமைன், செரோட்டோனின் சுரக்கும். சரியான தூக்கம் இருக்க வேண்டும். அதாவது கண்டிப்பாக 7-8 மணி நேரம் தூங்க வேண்டும். அப்போ தான் உங்களோட பிரெயின் கெமிக்கல் பேலன்ஸ் ஆகும். மொபைல் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும். ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அது எல்லாமே 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் மட்டுமே பார்க்க வேண்டும். சிறிய இலக்குகள் அமைத்து அதை முடிப்பது. உங்களுக்குள்ளேயே ஒரு சிறிய இலக்கு வைத்து அதை முடித்தால் உங்களுக்கு ரிவார்ட் ஃபீலிங் கிடைக்கும். அதனால் உங்களது டோபமைன் ஸ்டெபிள் ஆகும். நல்ல உணவு, பனானா, நட்ஸ், டார்க் சாக்லேட் இது எல்லாம் உங்களுடைய டோபமைன் ப்ரொடக்ஷனுக்கு உதவுது. மெடிடேஷன், ப்ரீத்திங் இதெல்லாம் நீங்கள் பண்ணி வந்தால் ஃபோக்கஸ் அண்ட் கால்ம்னஸ் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க சகோதரர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 4K லைக்ஸ் வந்தால் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட கொஞ்சம் நம்மளுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.